ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, அதுவும் நோன்புக்கு செய்கிற ஒரு அடை. இந்த காரடையான் நோன்பு பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காரடையான் நோன்புக்கு ஒரு சிம்பிளான அடை செய்வாங்க. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு வெல்லம் எடுக்கணும். ஸோ இதில் அளவு தான் முக்கியம். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப்பு வெல்லம், தேங்காய் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி காராமணி பயிறு நீங்கள் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு அப்புறமா அவிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். இது வெள்ளை அடைக்கு இந்த மாதிரி பண்ணலாம். வெள்ளை அடை அப்படின்னா இனிப்பு அடைக்கு இந்த மாதிரி பண்ணணும். உப்பு அடைக்கு நம்ம வறுக்கலாம் தேவை கிடையாது. இதை நம்ம வறுத்துடலாம். ஒரு கப்பு அரிசி மாவு வறுத்தோம் அப்படின்னா நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணணும். வெள்ளைக்கரைசலோடு சேர்த்து நம்ம 2.5 கப்பு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. வறுத்து கையில் போட்டு பார்க்கும்போது கோலம் போடுற ஸ்டேஜ், அதாவது நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது அது ஓரளவுக்கு நல்லா வடிகட்டியாச்சு. இப்போது இந்த கணக்கோடு நம்ம 2.5 கப் எடுக்கணும். ஸோ வெள்ளை கரைசல் 2 கப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இது நல்லா தளன்னு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் காராமணி பயிறு இதிலையே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த இனிப்பு சுவை எல்லாமே இதுலேயும் இறங்கிரும். ஒரு கையளவுக்கு போட்டால் போதும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதுக்காக நிறையவும் போட வேணாம். நிறையவும் போட்டால் ஒரு மாதிரியாக திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கையளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க. ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை வச்சு வெல்லத்தை அளங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அரிசி மாவு போட்டு கிளறிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்து நல்லா கிளற வேண்டியதான். இது இந்த நோன்பு எப்போ கடைப்பிடிப்பாங்க அப்படின்னா மாசியிலேருந்து பங்குனி பிறக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் தான் கடைப்பிடிப்பாங்க. ஏன் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்காக, இல்லை கணவன் மனைவி அந்யோன்யத்துக்காக, கணவருக்காக இந்த விரதத்தை கண்டிப்பாக இருப்பாங்க. சத்யவான் சாவித்திரி கதை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். சாவித்திரி யமன்கிட்டயே போராடி அவனுடைய புருஷனை மீட்டுட்டு வந்திருப்பா. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த நோன்பும் கடைபிடிக்கப்படுது. அந்த கதை தான் அதனுடைய விளைவாக தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுது. இந்த நோன்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்புறம் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும், எந்த பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு லேசாக நம்ம ஏன் நெய் விடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக. அப்புறமா கொஞ்சமாக 2 தட்டி போட்ட ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கட்டியாக வந்துருச்சு. இதை உடனே நம்ம அடையாக தட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம உப்பு அடைக்கும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ தாளிக்க வேண்டியது நம்ம நோன்பு அன்னைக்கு, அதாவது அந்த விரதம் அன்னைக்கு நம்ம எடுக்க போகிறதுனால நம்ம வெங்காயம் இதெல்லாமே எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சும்மா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் வேணாம் அப்படின்னு நினச்சா அதை ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு நம்ம அரிசி மாவை வறுக்கக்கூடாது. வறுக்காமல் அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி விடணும். அதில் 2.5 கப்பு, இது 2 கப், அவ்வளோதான் வித்தியாசம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் தேங்காய், காராமணி பயிறு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அரிசி மாவை ஆட் பண்ணலாம். முடிஞ்சால் இந்த விரதத்தை நீங்களும் இருந்து பாருங்கள். இந்த விரதம் இருக்கிறது அந்த பங்குனி பிறக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு அப்புறம் 3 to 4, அதாவது இந்த வருஷத்துக்கு 3 to 4 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சரடு மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த நோன்புக்குன்னு உரிய சரடையும் நீங்கள் கட்டிக்கணும். அவ்வளோதான். சும்மா மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிக்கிட்டால் போதும். மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு போட்டு கட்டிக்கலாம். திருமணமானவங்க. திருமணம் ஆகாதவங்க என்ன பண்ணலாம், கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா மஞ்சள் கயிறை மட்டும் எடுத்து கட்டிக்கலாம். ஸோ இந்த நோன்பு இருந்தானா ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து கன்னி பெண்கள் எல்லாருமே இருக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் விரதத்துக்காக தான் இந்த ரெசிபி சமைக்கணும்னு கிடையாது. வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த ரெசிபி சமைச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வரும். அதுவும் வெள்ளை அடை சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவையும் கொட்டி நான் கிளற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி கிளறினா போதும், அதுவும் கட்டி ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வெள்ளை அடைக்குரியது வந்து ஆறி இருக்கும், நம்ம அதை எடுத்து நம்ம அடையாக தட்டிடலாம். அவ்வளோதான். இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குளிர விட்டுரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆறிடுச்சு. ஆனால் வெள்ளை அடையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தட்டி எடுத்து ஸ்டீம் பண்ணிடலாம். அதாவது ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான அடை தாங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் டு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடை இருக்குங்கிறதுனால போடுறாங்க. இன்னொன்று நல்லா வேகும், நடுவில் இருக்கிறதும் வெந்துடும். ஏற்கனவே வறுத்த மாவுனாலும் நல்லா வெந்துடும் ஸ்டீமில், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம். ஸ்டீம் பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வெள்ளை அதாவது உப்பு அடையும் தட்டி வச்சுட்டேன். இப்போது நமக்கு சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அடை, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye from Sudhi's Kitchen. Thanks for watching.